இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பராசக்தி படம் எடுத்த டைரக்டர் அந்த அக்கா சுதாக்கா, வணக்கம்க்கா. உங்களுக்கு தான் அந்த மெசேஜ். ஏன்னா நீங்கள் ரீசெண்ட் டேஸில் சொல்லியிருக்கீங்க இந்த படம் ஓடாத காரணம் வந்துட்டு இந்த தளபதி ஃபேன்ஸ் தான். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது நீங்கள் ஒரு படத்தை படமாக எடுத்திருந்தா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருந்துன்னு சொன்னால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும். அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தெரிய அவசியம் இல்லை. அதை தாண்டி இந்த படத்தை நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் எப்படிக்கா ஓடும்? ஏற்கனவே அவங்க கடுப்பில் இருக்காங்க. இந்த தீய சக்தியை எப்படிரா அடித்து 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 விரட்டுவோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேற அதுக்குள்ளே படத்தை எடுத்துக்கிட்டு விட்டால் எப்படிக்கா ஓடும்? சரி, அது அந்த டைமில் ஜனநாயகன் படத்தை விட்டுருந்தா சரி, அட்லீஸ்ட் இதுக்கு வர ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. இதில் நான் சிஎஸ்கே வந்துட்டு இதை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த தீய சக்திகிட்ட மாட்டிட்டாரு. அதெல்லாம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தாண்டி என்னது, எஸ் உங்களோட ட்ரெய்லர் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜனநாயகன் ட்ரெய்லரையே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடின ட்ரெய்லர் ஆச்சே. படத்துக்கு ஆக்க வந்திருக்கணுமே. அப்போல்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையாக்கா? அதாவது பொட்டு வியூஸ் உண்மையான கதை. அப்போ இதை பார்க்குமேண்ணா படத்துக்கு ஜனநாயகனே பிரேக் பண்ணி ஓடுதுன்னு சொன்னால் அந்த ட்ரெய்லர் வந்திருக்கணுமே, ஏன் வரல? எனிவேக்கா, நான் இந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். எங்கள் பசங்க மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் படத்தை படமாக பண்ணிருக்க ஓகே. நீங்கள் திமுக தீய சக்திக்கு சாதகமாக பண்ணியிருந்தனால அந்த படம் ஓடலை. ஸோ பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு பசங்க வேறு மாதிரி, நான் வந்து வடிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து உங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. எங்கே இருக்கான் எவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. வேர்ச்சுவல் வரைக்கும் சொல்கிறாங்க. பார்த்துக்கா. சரியாக்கா? பாய்க்கா. நண்பன் ப்ளீஸ், நம்ம எந்த தப்பும் இல்லை. சரியா? நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க படத்தை படமாக எடுத்திருந்தா வந்து ஓடி இருக்கும். அவங்க வந்துட்டு திமுக தீய சக்திக்கு வந்துட்டு ஆதரவு எடுத்துட்டாங்க. அதனால தான் நான் மன்னிச்சு விட்டுருங்க. சரியா? பாய் நண்பா, நண்பி, பாய்.